ஜெய் வாசவி. இன்று 8வது ஸ்லோகம். ரசோஸ் ஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோக பிரணவக சர்வ வேதேஷு சப்தக கே பௌருஷம் நிருஷு. குந்தியின் மைந்தா, நான் நீரில் சுவையாகவும் சந்திர சூரியர்களிடத்து ஜோதியாகவும் எல்லா வேதங்களிலும் ஓங்காரமாகவும் வானில் ஓசையாகவும் மக்களிடத்து ஆண்மையாகவும் இருக்கிறேன். சர்க்கரையில் செய்த பண்டங்கள் எத்தனை விதங்களாயிருந்தாலும் அவை யாவும் தித்திக்கும் தன்மையுடையவைகளாகும். பரம்பொருள் என்று உண்டாயிருக்கிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் பரம்பொருளின் மகிமை தோன்றுகிறது. இயற்கையில் மிளிரும் ஈசனது மகிமையும் விசாரித்து அறிதல் வேண்டும். அத்தகைய ஞானம் விஞ்ஞானமாக வடிவெடுப்பதும் அவசியமாகிறது. சுத்த ஜலத்துக்கு சுவை கிடையாது. ஆனால் ஜலத்தின் துணை இல்லாவிட்டால் எது கல், எது கற்கண்டு, எது படிகாரம் என்று தெரிந்து கொள்ள முடியாது. பண்டங்களை கரைத்து அதன் சுவையை வெளிப்படுத்துவது நீர். பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய நீரினுள் ஆத்மாவின் சொரூபம் சுவை என்னும் வடிவெடுக்கிறது என்று உணர வேண்டும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.